The studio is sponsored by Explore Digital Marketing. Join Explore Digital Marketing work from home opportunity. Mobile-based part-time jobs offered for students, homemakers, and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Search, share, and publish content. Simple thoughts. No selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube account? You are already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. Send your name and qualifications in WhatsApp to 991410416 and get full details instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வரம் அனாதை இல்லம், முதியோர் இல்லம், மருத்துவமனை, தெருவோர பிச்சை எடுக்கும் நபர்கள் என்று அனைவருக்கும் உண்ண உணவு, உடுத்த உடை என்று தடப்புடலாக செலவு செய்து மக்களை மகிழ்வித்து கொண்டு இருந்தான் செந்தாமரை. போஸ்டர், பேனர் என்று செந்தாமரை வணக்கம் வைப்பது போல் படம், தாய் தந்தையின் நினைவு நாள், ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கும் தினம் என்று விளம்பரப்போடு அங்கங்கே தெரிந்தது. அதனை பார்த்து கொண்டு அப்போது வந்த பஸ்ஸில் இருந்து இறங்கி ஊருக்கு புதிதாக வந்திருந்த சின்னமணி, என்ன நண்பா, உங்கள் ஊரில் இவ்வளோ நல்லா பண்ணுற நண்பர் யாருப்பா, என்ன விசேஷம் என்று இந்த ஊர்க்கார நண்பர் மாறுவித்துவிடம் விசாரித்தான். அதாவது சின்னமணி, செந்தாமரை இந்த ஊரில் பெரிய தலைக்கட்டு. அவங்க அப்பா அம்மாவுக்கு நினைவு நாள் என்று வருஷத்திற்கு ஒரு நாள் இப்படி விளம்பரம் செய்து பேர் வாங்க செய்யும் வேலைதான் இது என்று மாரிமுத்து கூறினான். என்ன மாரிமுத்து சொல்ற, இத்தனை பேருக்கு சாப்பாடு, ட்ரெஸ் என்று தடப்படலாக செலவு செய்கிறாரு, அதை போய் விளம்பரம் பண்ணுறாருன்னு சொல்ற என்று ஆச்சரியமாக சின்னமணி கேட்டான். வெளியில இருந்து பார்க்கிற எல்லாரும் இப்படித்தான் நினைப்பாங்க, அது அப்படித்தான் தெரியும், இது உலக நியதி என்று செழிப்பாக கூறினான் மாரிமுத்து. இதெல்லாம் உண்மைதானா மாரிமுத்து? அப்பா அம்மா இறந்த பிறகு அவங்க நினைவு நாளுக்கு இப்படி மற்றவர்கள் வயிறு குளிரும்படி செய்வது பெரிய விஷயம்தானே. இப்போ இருக்கிற காலத்தில் யார் இப்படி பண்ணுறாங்க? ரொம்ப குறைவு. உங்கள் ஊர் தலைக்கட்டு செந்தாமரையை பாராட்டியே ஆகணும் என்று சின்னமணி கூறினான். உன் பாராட்டு எல்லாம் அப்புறம் வச்சுக்கோ, வா வீட்டுக்கு போய் சாப்பிட்டு அப்புறம் பேசுவோம் என்று தன் நண்பனை வீட்டிற்கு அழைத்து சென்றான் மாரிமுத்து. இருந்தாலும் சின்னமணி விடுவதாக இல்லை. இல்லை மாரி, நாம் இங்கு அன்னதானத்தில் சாப்பிட்டு போயிடுவோம் என்றான். மாரிமுத்து முறைத்து பார்த்தான். உனக்கு புரியும்படி சொல்லணும்னா, இருக்கும்போது சோறு போடணும், இறந்த பிறகு ஊருக்கே சோறு போட்டு என்ன பயன் என்று நாசுக்காய் நகைத்தான் மாரிமுத்து. ஓ செந்தாமரை, அந்த லிஸ்டா? ஓகே ஓகே. அவனை பெத்தவங்க உயிருடன் இருக்கும்போது கவனிக்காம அவங்க இறந்த பிறகு ஊருக்கே சோறு போட்டு விளம்பரம் செய்கிற ரகம் இப்போ புரியுது என்று புரிந்து கொண்டான் சின்னமணி. அவங்க அப்பா அம்மா கடைசி காலத்தில் சோத்துக்கு இவன் பொண்டாட்டிட்டு அவ்வளோ பேச்சு வாங்கி அந்த சோத்தை சாப்பிட்றதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு கதை ஊருக்கே தெரியும். இருந்தாலும் ஊருக்கு முக்கிய தலைக்கட்டு என்பதால் எதுவும் சொல்ல முடியாமல் நம்ம ஊர்க்காரர்களும் இருக்காங்க. அதனால் இந்த விஷயத்தை கண்டுகொள்ளாமல் கடந்து போயிடுவோம் என்று மாரிமுத்து தன் நண்பன் சின்னமணியிடம் கூறினான். கண்டிப்பாக இப்படிப்பட்ட வீண் விளம்பரம் தேவையா? இப்படித்தான் நிறைய பேர் நம்ம நாட்டில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. பெற்றவங்களை கடைசி வரை நல்லா பார்த்துக்கிட்டா நம்ம குடும்பம் நல்லா வரும். வயசான காலத்தில் அவங்களுக்கு ஒரு ஆதரவு தேவை, அதை கொடுக்கிறது தான் பிள்ளைகளோட கடமை என்று பேசியபடி இருவரும் நகர்ந்து சென்றனர். பெற்றவர்களை வயதான காலத்தில் நல்ல முறையில் கவனிக்க வேண்டும் என்பது பிள்ளைகளின் கடமை மட்டுமல்ல, அது அவர்களின் உரிமை. பெற்றவர்களின் சொத்து மட்டும் நமக்கு தேவை, அவர்கள் தேவையில்லை என்கிற இன்றைய சூழ்நிலை பிள்ளைகள். பெற்றவர்களே நம்முடைய சொத்து என்பதை நாம் புரிந்து கொள்ளாமல் அவர்களை இழந்த பிறகு வருந்துவதினால் எந்த ஒரு பலனும் இல்லை. பெற்றோர்கள் ஒருபோதும் தன் பிள்ளைகளுக்கு துரோகம் நினைக்க மாட்டார்கள்.